ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், போன வீடியோவில் முதலாவது எம்சிக்யூ தொடர்பான விடயங்களை பார்த்துருந்தோம். அந்த விளக்கங்கள் உங்களுக்கு தெளிவாக கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நாம ரெண்டாவது எம்சிக்யூ தொடர்பான விடயங்களை பற்றி நம்ம பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட், இதில் நீங்க பாருங்க, மாணவர்களின் தனிப்பட்ட தகவல்களும் அவர்களது பரீட்சை புள்ளிகளும் ஒரு மாணவர் தகவல் முறைமைக்கு உள்ளீடு செய்யப்படுகின்றன. அதாவது மாணவர்களுடைய தனிப்பட்ட தகவல்களும் அவர்கள் அந்த பரீட்சையில பெற்ற புள்ளிகளும் என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா ஒரு தகவல் முறைமைக்கு உள்ளீடு செய்யலாம். இனி ஒரு பாடத்தின் புள்ளிகள் 0க்கும் 100க்கும் இடையேயான வீச்சில் அமையும். ஒரு மாணவர் கட்டாய மற்றும் விருப்பத்தெரிவு பாடங்களின் ஒரு சேர்வையை கற்று உரிய பரீட்சைக்கு தோற்ற வேண்டும். ஸோ நமக்கு தெரியும், மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கட்டாயமான பாடங்களும் இருக்கும், அவங்களுக்கான அந்த விரும்பக்கூடிய பாடங்களும் இருக்கும். ஸோ அப்போ அவங்க அந்த கட்டாயமான பாடங்களையும் விருப்பத்துக்குரிய பாடங்களையும் சேர்ந்து ஒரு உரிய பரீட்சைக்கு அவங்க தோற்றக்கூடிய மாதிரி இருக்கும். இனி மேலே தரப்பட்ட முறைமைக்கு உகந்த தரவு செல்லுபடியாக்கல் பின்வருவனவற்றில் எவையாகும் அப்படின்னு கேட்கப்படுகிறது. ஸோ அப்ப நாம இந்த இடத்துல பார்க்குற விடயம் என்னன்னு சொன்னா, இப்ப தரவு செல்லுபடியாக்கல், அதாவது டேட்டா வெலிடேஷன்ஸ் போன்ற விடயங்கள் நீங்க டேட்டா ப்ராசஸிங் சைக்கிள் சொல்லக்கூடிய ஒரு பகுதியில நீங்க படிச்சிருப்பீங்க. ஸோ அதுல நம்ம இங்க ப்ரெசன்ட் செக், ரேஞ்ச் செக், அதே மாதிரி டேட்டாவினுடைய டைப் செக் போன்ற விடயங்கள் இதுல குறிப்பிட்டிருக்காங்க. அப்ப நாம டேட்டா வெலிடேஷன்ஸ் தொடர்பான சில அடிப்படை விடயங்களை நாம பார்த்துட்டு இந்த வினாக்களை செய்யும் போது கொஞ்சம் நமக்கு இலகுவாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு மேலதிகமான விளக்கங்களும் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஓகே, இதுல நாம பார்க்கக்கூடிய விடயம் என்னன்னு சொன்னா தரவு செல்லுபடியாக்கல், டேட்டா வெலிடேஷன்ஸ். இப்ப நாம தரவுகளை வழங்கும் போது அதனுடைய செல்லுபடியாக்கல் தன்மைகளை நாம உரிய முறையில பரிசோதிக்க வேண்டும். அவ்வாறு இல்லாத பட்சத்துல நமக்கு அந்த செல்லுபடியற்ற தகவல்களாக கருதப்பட்டு அது ரிஜெக்ட் பண்ணப்படும். அப்ப தரவு செல்லுபடியாக்கல்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான பகுதிகளை மட்டும் நாம இதுல பார்ப்போம். முதலாவது நாம தரவினுடைய வகையை சரிபார்த்தல். இந்த தரவினுடைய வகை நீங்க படிச்சிருப்பீங்க, இலக்கங்கள், குறியீடுகள், எழுத்துக்கள் என்றவாறு அந்த தகவலினுடைய, அதாவது தரவினுடைய வகைகள் நீங்க படிச்சிருப்பீங்க. ஸோ அப்ப நாம ஏதாச்சும் ஒரு இடத்துல நம்ம தரவுகளை வழங்கும் போது அதனுடைய வகைகள் சரி பார்க்கணும். அதாவது இலக்கங்கள் வர வேண்டிய இடத்துல இலக்கங்களை கொடுக்க வேண்டி இருக்கும், அதே நேரம் எழுத்துக்கள் வர வேண்டிய இடங்கள்ல எழுத்துக்கள் கொடுக்க வேண்டி இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு ஒரு தொலைபேசி இலக்கம் என்று சொல்லும் போது நீங்க இலக்கம் தான் கொடுக்க வேண்டி இருக்கும். அவ்வாறு கொடுக்காத பட்சத்துல நீங்க தவறுதலாக குறியீடுகளோ எழுத்துக்களோ நீங்க கொடுக்கப்படும் போது அது ஒரு செல்லுபடியற்ற தரவாக மாறிவிட்டோம். ஸோ அப்ப நாம தரவினுடைய வகைகள் சரிபார்த்தல், அப்ப அதுக்கான உதாரணங்களை பார்த்தோம்னு சொன்னா நியூமெரிக், கேரக்டர், சிம்பிள், இந்த மாதிரியான நம்ம அந்த தரவினுடைய வகைகளை குறிப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். ரெண்டாவது பார்த்தோம்னு சொன்னா வீச்சு சரிபார்த்தல். வீச்சு சரிபார்த்தல்னு சொல்லும் போது ஒரு மினிமம் பெருமானம் ஒன்று இருக்கும். ஸோ அதே நேரம் ஒரு மேக்சிமம் பெருமானம் ஒன்று குறிப்பிடப்படக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இப்ப இந்த மினிமமாக நாம கொடுத்த பெருமானத்துக்கும் இந்த மேக்சிமம் பெருமானத்துக்கும் இடைப்பட்ட பகுதியை தான் நாம என்னன்னு சொல்லுவோம், வீச்சு அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நம்ம மாணவர்களுடைய புள்ளிகளை கருதும் போது 0க்கும் அதே நேரம் 100க்கும் இடைப்பட்ட பகுதிகள் காணப்பட வேண்டும். இப்ப நீங்க தவறுதலாக ஒரு 110 அப்படின்னு டைப் பண்ணும்போது அது ஒரு செல்லுபடியற்றதாக மாறிவிடும். ரைட், அப்ப வீச்சு சொல்லும் போது நமக்கு தெரியும், ஒரு மினிமம் நம்பர் ஒன்று இருக்க வேண்டும், ஒரு மேக்சிமம் நம்பர் ஒன்று இருக்க வேண்டும். அவை இரண்டுக்கும் இடைப்பட்ட பகுதிகளை தான் நம்ம வீச்சு அப்படின்னு. இப்ப நாம உதாரணத்துக்கு ஒரு சில குறிப்பிட்ட வெப்பநிலை வீச்சுக்களை அளவிடும் போது, இப்ப உதாரணத்துக்கு 30 பாகை சி தொடக்கம் 45 பாகை சி வரை என்று நாம குறிப்பிடும் போது ஆட்டோமேட்டிக் அவங்களுக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னா மினிமம் 30 பாகை சியா இருக்கணும்,
மேக்சிமம் வந்து எப்படி இருக்கணும்னு சொன்னா 45 பாகைசியா இருக்கணும். அப்ப அந்த அவற்றுக்கு இடைப்பட்ட பகுதிகளை தான் நம்ம வீச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்ப வீச்சு என்ற விடயத்தை குறிப்பிடும் போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும், ஒரு மினிமம் நம்பர் ஒன்று குறிப்பிடணும், அதே நேரம் ஒரு மேக்சிமம் நம்பர் ஒன்று குறிப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப அதுக்கு நாம சில உதாரணங்களாக கருதும் போது ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்ஸை வந்து நான் உதாரணமாக தந்திருக்கேன். அதாவது 0க்கும் 100க்கும் இடையில வந்து இருக்கணும், இந்த ரேஞ்ச் இந்த வீச்சுக்குள்ள இருக்கணும். மூணாவது பார்த்தோம்னு சொன்னா நீள சரி பார்த்தல், லென்த் செக். லென்த் செக்ங்கிறது வந்து அதாவது ஒரு குறிப்பிட்ட தரவுல காணப்படக்கூடிய இந்த எழுத்துக்கள் அது அந்த இலக்கங்களோட எண்ணிக்கையை வந்து குறிப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து நாம் வந்து ஒரு தொலைபேசி இலக்கம் ஒன்று நம்ம எழுதும் போது, சாதாரணமாக நம்ம ஒரு தொலைபேசி இலக்கத்தை வந்து எழுதும் போது 096 என்ற ஒரு தொலைபேசி இலக்கத்தை எழுதும் போது இதுல உள்ள இந்த இலக்கங்களின் எண்ணிக்கையை வந்து நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மொத்தமாக எத்தனை இலக்கம் இருக்குன்னு சொன்னா 10 இலக்கங்கள் இருக்கும். ஒருவேளை நான் வந்து இப்ப தவறுதலாக இந்த இடத்துல ஒரு 1 அப்படின்னு போட்டுட்டேன், ஆட்டோமேட்டிக்கா நீ என்ன செய்வீங்கன்னு சொன்னா இப்ப இந்த தொலைபேசி இலக்கத்தை பார்த்துட்டு இதுல வந்து ஒரு 11 இலக்கங்கள் இருக்கு, இது வந்து ஒரு செல்லுபடியற்ற தொலைபேசி இலக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். என்னன்னு சொன்னா நீங்க அதனுடைய எண்ணிக்கை அதனுடைய லென்த்தை வந்து நீங்க செக் பண்ணி பார்க்கீங்க, அது ஒரு குறிப்பிட்ட அளவை விட அதிகரிக்கும் போது அது செல்லுபடியற்றதாக மாறும். இதே மாதிரி நம்ம பேங்க்ல பார்த்திருப்போம், ஒவ்வொரு பேங்க் அந்த அக்கௌண்ட் நம்பர் இருக்குன்னு, அந்த அக்கௌண்ட் நம்பர் நாம ஒரு பேங்க்ல வந்து நீங்க காசு போட போனீங்கன்னு சொன்னா ஒரு பேங்க்ல வந்து நம்ம ஒரு பணத்தை வந்து நம்ம டிபாசிட் பண்ண போகும்போது அதுல வந்து அந்த குறிப்பிட்ட அக்கௌண்ட் நம்பருக்கான அந்த பெட்டிகள் வழங்கப்பட்டிருக்கும். அந்த பெட்டிக்குள்ளதான் நம்ம என்ன செஞ்சு போவோம்னா அந்த அக்கௌண்ட் நம்பரை குறிப்பிட்டு வருவோம். இப்ப நம்ம பீப்புள்ஸ் பேங்க் எடுக்கும் போது அது அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு ஒரு லென்த் இருக்கும். ஒரு கொமர்ஷியல் பேங்க் எடுக்கும் போது அந்த அக்கௌண்ட் நம்பருக்கான ஒரு லென்த் இருக்கும். அப்ப அந்த லென்த்தை நீங்க ஃபில் பண்ணி வரும்போது சரியான செய்மெண்ட்ஸ்னா அது முடிவடையக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப அந்த அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே நம்ம ஒவ்வொரு பெட்டிக்குள்ள போட்டுட்டு வருவோம். அந்த பெட்டிகளுடைய எண்ணிக்கை வந்து எப்படி இருக்குன்னு சொன்னா அந்த அக்கௌண்ட் நம்பர்கள் எண்ணிக்கைக்கு சமனாக இருக்கும். அதே மாதிரி நீங்க ஏடிஎம் இலக்கம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 4 இலக்கங்களை வந்து நீங்க கொடுக்க வேண்டி இருக்கும். 5 இலக்கங்களை கொடுக்கும் போது அது செல்லுபடியற்றதாக மாறும். இந்த இடத்துல வந்து நாம நீளத்தை சரி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். நான் உதாரணத்துக்கு வந்து உங்களுக்கு மொபைல் நம்பர் வந்து 10 டிஜிட்ஸ்ல இருக்கணும், அதாவது 10 இலக்கத்துல வந்து மொபைல் நம்பர் வந்து காணப்படணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இருத்தல் சரி பார்த்தல்னு சொல்லுவோம். இருத்தல் சரி பார்த்தல் அப்படி அதாவது ப்ரெசன்ட் செக் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு அத்தியாவசியமான முக்கியமான தரவுகள் வந்து இருக்க வேணும். அதாவது இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து இதுல காணப்பட மாட்டாது. அதாவது நீங்க ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் என்றாலும் சரி, அல்லது நீங்க சாதாரண ஒரு ஃபார்ம் நீங்க ஃபில் பண்ண போறது என்றாலும் சரி, அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சில இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நீங்க கட்டாயமாக அதுல நீங்க கொடுக்க வேண்டும். அவ்வாறு கொடுக்கிற பட்சத்துல தான் அது அடுத்த படிக்கு போகும். அப்ப இருத்தல் சரிபார்த்தல் அப்படிங்கிறது சுருக்கமா நமக்கு என்னன்னு புரியுதுன்னு சொன்னா அத்தியாவசியமான முக்கியமான தரவுகள் வந்து அந்த இடத்துல இருக்கத்தான் வேணும். நீங்க வந்து ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது நேம் வந்து கட்டாயமா கொடுக்கத்தான் வேணும். சில இடங்கள்ல வந்து என்ஐசி நம்பர் வந்து கட்டாயமா கொடுக்க வேணும். சில இடங்கள்ல பார்த்தோம்னு சொன்னா இமெயில் நம்பர் எடுக்கும்போது அது வந்து நம்ம சில நேரம் கொடுக்கலாம், கொடுக்காமலும் விடலாம். அப்ப அது வந்து ப்ரெசன்ட் செக்குக்குள்ள என்ன செய்யாது, வராது. ப்ரெசன்ட் செக் அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம், அதாவது எம்டியா இருக்கக்கூடாது, விளங்க சொல்லுது. அதாவது நாம எம்டியா விடக்கூடாது, கட்டாயமாக அந்த இடத்துல நீங்க ஃபில் பண்ணித்தான் ஆகணும். இப்படி அந்த முக்கியமான கட்டாயமாக நாம கொடுக்க வேண்டிய தரவுகளை தான் நம்ம ப்ரெசன்ட் செக், அதாவது இருத்தல் சரிபார்த்தல் அல்லது சில நேரம் வந்து வரவு சரிபார்த்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ரெசன்ட் செக் வந்து இல்லாத பட்சத்தில், அதாவது நாம வந்து ஃபில் பண்ணாம எம்டியா நம்ம இதுக்குள்ள கொடுக்கல, தரவுகளை கொடுக்கல, எம்டியா நம்ம விட்டுட்டு போனோம்னு சொன்னா நமக்கு அடுத்த படிக்கு செல்ல முடியாது. அது வந்து முற்றிலும் தவறானதாக கருதப்படும். விளங்க சொல்ல, நீங்க ஆன்லைன்ல வந்து நீங்க சில ஃபார்ம்ஸை ஃபில் பண்ணும்போது நீங்க எம்டியா ஏதாச்சும் ஒரு பாக்ஸை ஃபில் பண்ணாம போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அடுத்த படிக்கு செல்ல முடியாம இருக்கும். ஏன்னா அது வந்து ப்ரொசீஜர், கட்டாயமாக நீங்க கொடுக்க வேண்டிய தரவுகளாக இருக்கும். சரி, இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம எடுத்தோம்னு சொன்னா நேம் என்ஐசின்னு கொடுத்துருக்கேன். நீங்க ஃபில் பண்ணக்கூடிய அந்த அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம், அதாவது ஏதாச்சும் விடயங்களை பொறுத்து அந்த இருத்தல் சரிபார்ப்புங்கிறது மாறிக்கிட்டு இருக்கும். அடுத்த விடயத்தை பார்த்தோம்னா வடிவ சரிபார்த்தல்னு.
அதாவது இப்ப நம்ம ஒரு டேட் ஒன்று இருக்குன்னு சொன்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் அந்த டேட்டை வந்து நான் உங்களுக்கு இந்த மாதிரி எழுதும் போது உங்களால வந்து அந்த எக்ஸிட் பண்ண முடியாதுன்னு சொல்லுவீங்க. அதாவது இந்த டேட் வந்து இப்படி எழுதுறல, இது எக்ஸிட் பண்ண முடியாதுன்னு சொல்லுவீங்க. ஏன்னா டேட் வந்து நம்ம சரியா எழுதியிருந்தாலும், அதாவது டேட்டு மந்த் இயரை நாம சரியாக எழுதி இருந்தாலும், ஆனா அது அந்த குறிப்பிட்ட அந்த டேட்டுக்குன்னு சொல்லி ஒரு வடிவம் இருக்குன்னு, அந்த வடிவத்துல நம்ம கொடுக்காத பட்சத்துல வந்து நமக்கு அது என்ன செய்யுது, டோட்டலா நமக்கு தவறாக மாறுது. அதே மாதிரி நேரங்களை நாம் எழுதும் போது அதற்குன்னு சொல்லி சில வடிவங்கள் இருக்கும். நேரம் நாம் எழுதும் போது அதற்குன்னு சில வடிவங்கள் ஃபார்மட் இருக்கும். அப்ப அந்த வடிவத்துல நம்ம எழுதும் போது அதுக்கு ஒரு செல்லுபடியான ஒரு தன்மை வந்து அது கிடைக்கும். அவ்வாறு நம்ம எழுதாத பட்சத்துல வந்து அவர் அது வந்து தவறுன்னு சொல்லி, இது வந்து நம்ம தவறுன்னு சொல்றோம். காரணம் என்னன்னு சொன்னா அதனுடைய ஃபார்மட், அந்த வடிவம் வந்து இல்லை அப்படின்னு நாம் சொல்லலாம். இப்ப அதே நேரம் இதுக்கு நம்ம உதாரணத்துக்கு நீங்க பார்த்தோம்னு சொன்னா டேட் பாருங்க, நம்ம அதுக்குன்னு சொல்லி ஒரு உரிய வடிவத்துல கொடுக்கும்போது அது வந்து செல்லுபடியானது அப்படின்னு சொல்றோம். ரைட். இப்ப இதனை தொடர்ந்து நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, இப்ப உங்களுக்கு தரவு செல்லுபடியாக்கல்ல வந்து ஒரு குறிப்பிட்ட சில பகுதிகளை மாத்திரம் தான் உங்களுக்கு காட்சிப்படுத்திருக்கின்றன. இப்ப இந்த பகுதிகளை நம்ம வச்சுக்கொண்டு நம்ம அந்த கேள்விகளை வந்து வழங்கி அதுக்கான விடையை வந்து நம்ம கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட், ஓகே. ரைட். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது ஏ கூட்டு என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா, மாணவர் தோற்றாத எல்லா பாடங்களிலும் புள்ளிகளுக்கான ஒரு இருத்தல் சரிபார்த்தல் சொல்லுவாங்க. அப்ப இந்த இடத்துல வந்து நமக்கு நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எப்படின்னு சொன்னா, அதாவது இப்படி இருத்தல் சரிபார்த்தல்ல வந்து இப்படி தோற்றாத என்று சொல்லி அந்த அதாவது இருக்கும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஆப்ஷன் வராது. இருத்தல் சரிபார்த்தல் என்ன இப்படி வரும், கட்டாயமாக இருக்கணும், அத்தியாவசியமான தரவுகள் இருக்கியாகணும். இப்ப வந்து எப்படின்னு சொன்னா, இப்ப ஒரு மாணவர் வந்து ஒரு குறிப்பிட்ட பாடத்துல தோற்றவில்லைன்னு சொன்னா அந்த இடத்துல வந்து எம்டியா தானே இருக்கும். நான் புள்ளிகள் வழங்கலன்னு சொன்னா அது வந்து எம்டியா தான் இருக்கும். அப்ப இருத்தல் சரிபார்த்தலுக்கு இது சரி வராது. எம்டியா இருந்துச்சுன்னு சொன்னா அப்ப அந்த இடத்துல வந்து நம்ம என்ன செய்ய மாட்டோம், அதை வந்து ப்ராசஸ் பண்ண மாட்டோம். அப்ப தோற்றாத எல்லா பாடங்களிலும் புள்ளிகளுக்கு ஒரு இருத்தல் சரிபார்த்தல் அப்படிங்கிறது வந்து நமக்கு பிழையான கூற்றாக இருக்கும். ஏன்னா மாணவர்கள் வந்து பிரசன்ட் செக்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, எல்லா பாடத்திலையும் அவர் தோற்றித்தான் இருக்கணும். எல்லா பாடத்திலையும் வந்து அவர் தோற்றி எல்லா புலங்களும் வந்து அது ஃபில் பண்ணின மாதிரி தான் இருக்கணும். தோற்றாத பாடங்களுக்கு நம்ம புள்ளி வழங்க மாட்டோம். அப்படி புள்ளி வழங்கலன்னு சொன்னா அந்த இடம் வந்து எம்டியா இருக்கும். எம்டியா இருக்கிறது வந்து நாம பிரசன்ட் செக்குக்குள்ள என்ன செய்ய மாட்டோம், கொண்டு வர மாட்டோம். இதனால உங்களுக்கு ஏ கூற்றுங்கிறது வந்து தவறானதாக இருக்கும். அதே நேரம் ஒரு உள்ளீடு செய்யப்பட்ட பரீட்சை புள்ளின்னு 0க்கும் 100க்கும் இடையிலான வீச்சில் உள்ளதா என்பதை சரிபார்ப்பதற்கான ஒரு வீச்சு சரிபார்த்தல் ஆகும். அப்ப இதுலயே உங்களுக்கு அந்த கேள்வியை சொல்லியிருக்காங்க, அந்த வீச்சில் உள்ளதான்னு பாக்குறது ஒரு வீச்சு சரிபார்த்தல். அதாவது ஒரு மினிமம் நம்பர் தந்திருக்காங்க, ஒரு மேக்சிமம் நம்பர் தந்திருக்காங்க. அப்ப உள்ளீடு செய்யப்பட்ட மார்க்ஸ்ங்கிறது வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளதான் இருக்கணும். அப்ப இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம், வீச்சு சரிபார்த்தல்னு சொல்றோம். தப்பி தவறி வந்து நாம ஒரு 110ங்கிற மார்க்ஸ் கொடுத்தோம்னு சொன்னா அது வந்து செல்லுபடியற்றதாக காட்டப்படும். அப்ப 100க்கும் 100க்கும் இடையில இருக்கணும். இதை வந்து நாம ரேஞ்ச் செக் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப பி கூற்றம் வந்து நீங்க சரி அப்படின்னு எடுக்கலாம். இனி மாணவரின் தொலைபேசி இலக்கத்திற்காக மேற்கொள்ளப்பட்ட உள்ளீட்டின் இலக்கங்களை மட்டும் கொண்டுள்ளது என்பதை உறுதிப்படுத்த ஒரு தரவு வகை சரிபார்த்துன்னு சொல்லாங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து தொலைபேசி இலக்கத்திற்கான பாருங்க, அந்த இலக்கங்களை மட்டும்தான் செக் பண்றாங்க. அப்ப இலக்கம் அப்படின்னு சொல்றது ஒரு நம்பர், அதாவது நம்பர் டேட்டா டைப். அதாவது உள்ளீடு செய்யப்பட்ட நம்ம தொலைபேசி இலக்கங்களை உள்ளீடு செய்யும் போது அந்த இடத்துல வந்து இலக்கங்கள் மாத்திரம்தான் இருக்கணும். இப்ப நான் வந்து ஒரு தொலைபேசி இலக்கத்தை வந்து இன்புட் பண்றேன். சில நேரம் இன்புட் பண்ணும்போது 0க்கு பதிலாக நான் ஓ என்கிற எழுத்தை டைப் பண்ணிட்டேன். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது ராங்காக இருக்கும். ஏன்னா நான் 0க்கு பதிலாக ஓ டைப் பண்ணிருந்தானே, ஓ என்று சொல்லக்கூடிய எழுத்து வந்து கேரக்டர். அப்ப இந்த இடத்துல வந்து நமக்கு செல்லுபடியற்றதாக பேத்திடும். அப்ப இதை வச்சு எப்படி கண்டுபிடிச்சோம்னு சொன்னா, அது அந்த இடத்துல வந்து நம்ம இலக்கங்களுடைய தரவுகளை தான் உள்ளீடு செய்யணும். நாம தவறுதலாக எழுத்துக்களை வந்து இன்புட் பண்ணும்போது அது என்ன செஞ்சிடும், தவறானது, அதாவது செல்லுபடியற்றதாக மாறிவிடும். அப்ப இந்த இடத்துல நல்லா தெளிவா சொல்லியிருக்காங்க, இலக்கங்களை மட்டும்தான் கொண்டுள்ளதுன்னு பார்க்காங்க.
அப்ப இதை நாம என்ன சொல்லணும்னு சொன்னா டேட்டா டைப்னு, அதாவது தரவினுடைய வகை இலக்கமா கேரக்டர்னு சொல்லி சோதிச்சு பார்க்கிறது. அப்ப இதுல இருந்து நான் பார்த்தோம்னா பி கூற்று வந்து நமக்கு சரியானதாக இருக்கும். ஆகவே நமக்கு பி சி என்று சொல்லக்கூடிய ஆன்சர் வந்து 5வது ஆன்சரை வந்து நீங்க தெரிவு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு கடந்த கால வினாக்கள் தொடர்பான விடயங்களை வந்து உங்களுக்கு வந்து இப்படி இவ்வாறு விளக்கத்துடன் உங்களுக்கு செய்து காட்ட வேண்டுமாக இருந்தால், அதாவது நீங்க பிரயோஜனமாக இருக்கும். சில விடயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதாகவும் இருக்கும், சில விடயங்கள் உங்களுக்கு தெரியாதவைகளாகவும் இருக்கலாம். ஸோ அப்ப அதனால வந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக நான் ஒவ்வொரு எம்சிக்கும் வந்து இவ்வாறு விளக்கங்களை விளங்கப்படுத்திட்டு கொண்டு போக வேண்டுமாக இருந்தால் உங்களுடைய சப்போர்ட் கட்டாயமா தேவை. ஸோ அதற்காக நீங்க எங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு ஏனைய நபர்களுக்கும் வந்து தெரிவு செய்து கொள்ளுங்க, அதாவது ஷேர் பண்ணி கொள்ளுங்க. நம்ம 3வது வினா பகுதிக்கு வந்து செல்லக்கூடிய மாதிரி இருக்கும்.